இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. 5 லட்சத்திற்கும் மேற்பட்ட இணைய உள்ளடக்கங்கள் அகற்றம். கடந்த 2022ஆம் ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதி தொடங்கி இவ்வாண்டு ஆகஸ்ட் 1ஆம் தேதி வரையிலான காலகட்டத்தில் சட்டத்தை மீறியதற்காக 5 லட்சத்திற்கும் மேற்பட்ட இணைய உள்ளடக்கங்கள் அச்சேவை வழங்குநர்களால் அகற்றப்பட்டதாக தொடர்பு துணை அமைச்சர் தியோனி சிங் தெரிவித்தார். 2022ஆம் ஆண்டு ஜனவரி 1 முதல் இவ்வாண்டு ஆகஸ்ட் 1 வரையிலான காலகட்டத்தில் மொத்தம் 3,21,012 சூதாட்டம் தொடர்பான வழக்குகள் மற்றும் 1,19,273 மோசடி உள்ளடக்கம், 43,585 ஆபாச உள்ளடக்கம், 35,420 கொடுமைப்படுத்துதல் அல்லது துன்புறுத்தல் வழக்குகள் மற்றும் 38,818 போலி உள்ளடக்கம் ஆகியவை MCMCயின் விண்ணப்பத்தை தொடர்ந்து அச்சேவை வழங்குநர்களால் அவை அகற்றப்பட்டன என்றார் அவர். சம்பந்தப்பட்ட அந்த அனைத்து உள்ளடக்கங்களும் 1998ஆம் ஆண்டு தொடர்பு மற்றும் பலூடக சட்டம் 588 கீழ் சட்டங்கள் மற்றும் தள வழங்குநரின் சமூக வழிகாட்டுதல் மீறி உள்ளதால் அவற்றை நீக்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக தியோ கூறினார். சாரா கைரீனா மரணம், அதிகாரிகளின் விசாரணையை மதிக்கவும். முதலாம் படிவ மாணவியான சாரா கைரீனா மகாதீரின் மரணம் தொடர்பிலான அதிகாரிகளின் விசாரணையை பொதுமக்கள் மதிக்க வேண்டும் என்று தொடர்பு அமைச்சர் டாக்டர் ஃபாமி ஃபாட்சல் கேட்டுக்கொண்டார். இந்த வழக்கு விசாரணை தொடர்பில் பல்வேறு பதிவுகள் சமூக ஊடகங்களில் பரவலாக பரவப்பட்டதை தொடர்ந்து தேசிய வழக்கறிஞர் மன்றம், AGC மற்றும் தேசிய போலீஸ் தரப்பும் எச்சரிக்கை விடுத்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார். நாம் கவனமாக இருக்க வேண்டும். சமூக ஊடகங்கள் மூலம் பெறப்படும் எந்தவொரு தகவலையும் சில நேரங்களில் சரிபார்க்க முடியாது என்பதுடன் அது உண்மையானதா அல்லது AI-யால் உருவாக்கப்பட்டதா என்பதை எங்களால் உறுதியாக சொல்ல முடியாது. மேலும் இது தொடர்பாக எந்த சரிபார்ப்பும் இல்லை. நாங்கள் அதை அதிகாரிகளின் பார்வைக்கு விட்டுவிடுகிறோம். மேலும் விசாரணை அறிக்கை அடுத்த நடவடிக்கைக்காக திறக்கப்படுவதற்கு முன்பு PDRM பின்பற்ற வேண்டியவற்றை AGC தெரிவித்துள்ளது. எனவே யாரையும் தற்காக்காமல் தங்களின் கடமையை நியாயமாகவும் பாரபட்சமின்றியும் அவர்கள் நிறைவேற்றுவார்கள் என்று நாம் நம்ப வேண்டும் என்றார் அவர். இந்த வழக்கில் சம்பந்தப்பட்டவர்கள் யாரும் பாதுகாக்கப்பட மாட்டார்கள் என்றும் குற்றமிழைத்தவர்கள் நீதியின் முன் நிறுத்தப்படுவார்கள் என்றும் பிரதமர் உறுதி அளித்துள்ளதாக ஃபாமி தெரிவித்தார். தாய்லாந்து கம்போடியா எல்லை பிரச்சினை தீர்வுக்கு மலேசியா தீவிரமாக பங்காற்றும். தாய்லாந்துக்கும் கம்போடியாவிற்கும் இடையிலான எல்லை பிரச்சினையை தீர்ப்பதில் மலேசியா தொடர்ந்து தீவிரமாக பங்காற்றும். தாய்லாந்து மற்றும் கம்போடியாவின் தற்காப்பு அமைச்சர்கள் மற்றும் ஆயுதப்படைகளின் தளபதி ஆகியோரை நேற்று சந்தித்த பின்னர் பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் இந்த உறுதிப்பாட்டை வழங்கினார். தாய்லாந்துக்கும் கம்போடியாவுக்கும் இடையிலான எல்லை பிரச்சினை புதியதல்ல என்றும் பல நூறு ஆண்டுகளாக இது நீடித்து வருவதாகவும் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கூறினார். இருப்பினும் அரசியல் அர்ப்பணிப்பு மற்றும் திறந்த மனதுடனான உரையாடல் மூலம் இதற்கு ஒரு தீர்வை அடைய முடியும் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்தார். குறைந்தபட்சம் இப்போதைக்கு மலேசியா தொடர்ந்து ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று அவர்கள் விரும்புகிறார்கள். நிபந்தனைகளுக்கு இணங்க அவர்கள் உறுதி அளித்துள்ளதுடன் ஆயுதங்கள் முழுமையாக செயல்படுத்தப்படுவதையும் உறுதி செய்கிறார்கள். அதற்காக நாங்கள் தொடர்ந்து எங்களின் பங்களிப்பை ஆற்றுவோம். இன்று 1 அல்லது 2 சிறிய பிரச்சினைகள் உள்ளன. அவை தீர்க்கப்படும் என்று நம்புகிறேன். நான் 2 தற்காப்பு அமைச்சர்களுடனும் இதை பற்றி விவாதித்தேன். ஆசியான் பாதுகாப்பு கூட்டமைப்பு பின்னர் இதை கண்காணிக்கும் என்றார் அவர். UD10 மருத்துவ அதிகாரிகளுக்கான நியமன கடிதம் SPA படிப்படியாக வழங்குகிறது. UD10 தர மருத்துவ அதிகாரிகளுக்கான நியமன கடிதங்களை பொது சேவை ஆணையம் SPA கட்டம் கட்டமாக வழங்க தொடங்கியுள்ளது. நியமன கடிதங்களை இம்மாதம் 18ஆம் தேதி வரை வழங்கப்படும் நிலையில் அதனை பெற்றுக்கொள்ளும் அதிகாரிகள் அக்டோபர் 2ஆம் தேதி தொடங்கி பணிக்கு தொடங்குவர். 2025ஆம் ஆண்டிற்கான 4352 UD10 அதிகாரிகளை நிரந்தரமாக நியமிப்பது தொடர்பில் கடந்த ஜூலை 23ஆம் தேதி பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் வெளியிட்ட அறிவிப்பை தொடர்ந்து மத்திய நிறுவனங்களுடன் உடனடியாக மேற்கொள்ளப்பட்ட சந்திப்பின் பயனாக இந்நடவடிக்கை செயல்படுத்தப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது.
கட்டம் கட்டமாக இந்த நியமனம் செயல்படுத்தப்படுவதை உறுதி செய்யும் வகையில் நிதி அமைச்சு, பொது சேவை ஆணையம் SPA மற்றும் பொது சேவைத்துறை JPA ஆகியவை கலந்தாலோசிப்பில் பங்கேற்றன. பல ஒப்பந்த நியமனங்களை சேர்ந்த மருத்துவ அதிகாரிகள் உட்பட மூத்த அதிகாரிகளின் நலனை பாதுகாக்கும் வகையில் கட்டம் கட்டமாக இந்த நிரந்தர நியமனத்தை செயல்படுத்த திட்டமிட்டுள்ளதாக நேற்று வெளியிட்ட ஒரு அறிக்கையில் சுகாதார அமைச்சு கூறியிருந்தது. தேசிய தினம் மற்றும் மலேசிய தின கொண்டாட்டத்திற்கான சுமூகமான ஏற்பாடுகள். 2025 தேசிய தினம் மற்றும் மலேசிய தினம் HKHM கொண்டாட்டத்திற்கான ஏற்பாடுகள் சுமூகமாக நடைபெற்று வரும் நிலையில் அதில் கலந்து கொள்பவர்களுக்காக பல்வேறு நடவடிக்கைகள் திட்டமிடப்பட்டுள்ளன. அதற்காக இரு முக்கிய செயற்குழு கூட்டங்கள் தமது அமைச்சு நடத்தியதாக தொடர்பு அமைச்சர் டத்தோ ஃபாமி ஃபாட்சில் தெரிவித்தார். அனைத்தும் நல்லபடியாகவும் சுமூகமாகவும் நடக்கும். திட்டமிடல் மற்றும் பங்கேற்பை பொறுத்தவரை அணிவகுப்பில் பங்கேற்க பல்வேறு தரப்பினரிடம் இருந்து அமைச்சு இன்னும் விண்ணப்பங்களை பெற்று வருகிறது என்றார் அவர். தேசிய மற்றும் மலேசிய தினம் HKHM 2025 உடன் பென்டராமா ஹோம் கமிங் மற்றும் பென்டராமா எக்ஸ்கெலாப் மலேசியாக்கு நிகழ்ச்சியை நேற்று பங்சார் தேசிய பள்ளியில் தொடக்கி வைத்த பின்னர் செய்தியாளர்களிடம் டத்தோ ஃபாமி அவ்வாறு கூறினார். தேசிய தின கொண்டாடும் வகையில் புத்ரஜயா மற்றும் கோலாலம்பூரை சுற்றியுள்ள பகுதிகளிலும் பல்வேறு நிகழ்ச்சிகளை அமைச்சு திட்டமிட்டு வருகிறது. சொகுசு வாகனங்கள் பறிமுதல் சட்டத்தின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்டது. சாலை வரியை புதுப்பிக்க தவறியது மற்றும் காப்பீட்டு தொகை இல்லாதது போன்ற காரணங்களுக்காக பறிமுதல் செய்யப்பட்ட சொகுசு வாகனங்களின் உரிமையாளர்கள் அதற்கான அபராதம் உட்பட நிலுவையில் உள்ள அனைத்து தொகையையும் செலுத்த வேண்டும். அதன் பின்னரே அவர்களின் வாகனங்கள் விடுவிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சொகுசு வாகனங்களை பறிமுதல் செய்ததற்கான நடவடிக்கை எந்தவொரு விதிக்கலாமல் நடப்பில் இருக்கும் சட்டத்தின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்டதாக போக்குவரத்து அமைச்சர் ஆந்தோனி லோக் தெரிவித்தார். இருப்பினும் சில உரிமையாளர்கள் வாகனத்திற்கான வருடாந்திர சாலை வரியை விட 300 ரிங்கிட் அபராதம் செலுத்த தயாராக இருப்பதாக ஆந்தோனி லோக் குறிப்பிட்டுள்ளார். அதற்காக அவர் சம்மன் செலுத்துகிறார் என்றும் சாலை வரி செலுத்த வேண்டியதில்லை என்றும் அர்த்தமல்ல. அவர் முதலில் சாலை வரி செலுத்த வேண்டும். அவர் தமது சொந்த சாலை வரியை செலுத்த வேண்டும். பறிமுதலாகி விடுவிக்கப்படுவதற்கு முன்பு அவருக்கு காப்பீடு இருக்க வேண்டும் என்றார் அவர். கோலாலம்பூரில் ஃபுட் பாண்டா உணவு நிறுவனத்தின் நிகழ்ச்சி ஒன்றை நேற்று அதிகாரப்பூர்வமாக தொடங்கி வைத்த பின்னர் ஆந்தோனி லோக் அதனை தெரிவித்தார். நாள்பட்ட நோயால் அவதியுறுபவர்களுக்கு 5 கோடி ரிங்கிட்டிற்கும் மேலான உதவி. நீண்ட காலமாக நாள்பட்ட நோயால் அவதியுறும் 31,138 பேருக்கு இவ்வாண்டு ஏப்ரல் மாதம் வரையில் 5,96 லட்சம் ரிங்கிட் நிதி ஒதுக்கீட்டை அரசாங்கம் வழங்கியுள்ளது. கைவிடப்பட்ட அல்லது நாள்பட்ட நோய்களால் பாதிக்கப்பட்ட தங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கு பராமரிப்பு வழங்கும் தனிநபர்களின் சுமையை குறைப்பதே இந்த உதவியின் நோக்கம் என்று மகளிர் குடும்பம் மற்றும் சமூக மேம்பாட்டு அமைச்சர் டத்தோஸ்ரீ நான்சி சுக்ரே தெரிவித்துள்ளார். தகுதி உள்ளவர்களுக்கு JKM மூலம் நாள்பட்ட நோயாளிகளுக்கான உதவி மூலம் கைவிடப்பட்ட மற்றும் உடல்நிலை சரியில்லாத தங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கு பராமரிப்பு வழங்கும் தனிநபர்களின் சுமையை குறைக்க மாதாந்திர நலத்திட்ட உதவிகளை அரசாங்கம் வழங்குகிறது. 2025 ஆண்டு ஏப்ரல் மாதம் வரையில் இந்த உதவியை பெற 31,138 பேருக்கு மொத்தம் 5,96 லட்சம் ரிங்கிட் நிதியை வழங்கியுள்ளது என்றார் அவர். அமைச்சால் பதிவு செய்யப்பட்ட பராமரிப்பு பொருளாதார துறையில் முறைசாரா தொழிலாளர்களின் எண்ணிக்கை குறித்து கொம்பாக்ட் நாடாளுமன்ற உறுப்பினர் டத்தோஸ்ரீ அமீருடின் ஷாரி நேற்று மக்களவையில் எழுப்பிய கேள்விக்கு டத்தோஸ்ரீ நான்சி அவ்வாறு பதிலளித்தார். நிலையான தலைமைத்துவம் இல்லாததே மித்ரா தோல்விக்கு காரணமா? சாடினார் ரமணன். இந்திய உருமாற்று பிரிவான மித்ராவின் கடந்த கால தோல்விகளுக்கு ஒரு நிலையான தலைமைத்துவம் இல்லாததே காரணம் என்று அதன் சிறப்பு செயற்குழு தலைவர் பிரபாகரன் பரமேஸ்வரன் கூறியிருக்கிறார். இது தொடர்பில் கருத்துரைத்த தொழில் முனைவோர் மற்றும் கூட்டுறவு மேம்பாட்டு துணை அமைச்சர் டத்தோஸ்ரீ ரமணன் ராமகிருஷ்ணன் பிரபாகரனின் கூற்றை கடுமையாக சாடியிருக்கிறார். டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் வழங்கியிருக்கும் இத்தகைய உயரிய பொறுப்பை முறையாக கவனிக்க வேண்டிய பிரபாகரன் பிரதமரையோ அவரின் அலுவலகத்தையோ அல்லது அரசாங்கத்தில் இருப்பவர்களையோ குறை கூறுவதை தவிர்த்து கொள்ள வேண்டும் என்று டத்தோஸ்ரீ ரமணன் கூறினார். நான் மித்ராவின் தலைவராக இருந்த காலகட்டத்தில் அரசாங்கம் வழங்கிய 10 கோடி ரிங்கிட் முறையாக பயன்படுத்தி முடித்தோம்.
அதுவும் அனைத்தும் வெளிப்படைத்தன்மையாகவே இருந்தது. அனைத்து கணக்கு வழக்குகளையும் இன்றும் நான் வைத்திருக்கிறேன். யார் கேட்டாலும் அதை காட்டுவதற்கு நான் தயாராக இருக்கிறேன். இப்படி இருக்கையில் கடந்த காலத்தில் மித்ரா தோல்வி அடைந்ததாக எவ்வாறு கூற முடியும்? வேலை செய்ய முடியாவிடில் சொல்லுங்கள். அதை செய்வதற்கு நிறைய பேர் உள்ளனர். அதை விடுத்து மற்றவர் மீது வீண் பழி போடுவதையும் இனி அவர் நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று ரமணன் வலியுறுத்தி கூறினார்.